இது பார்த்திங்கன்னா திணையில் ஒரு அழாக்கு பயத்தம்பருப்பு, 1/4 அழாக்கு கடலைப்பருப்பு, 1/4 அழாக்கு போட்டு பச்சை மிளகாய் போட்டு 2 hours ஊற வச்சுருக்கேன் தோசைக்கு காலையில். இந்த எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ப்ரோட்டீனாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் பசங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால இந்த தோசை பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டேன். இல்லை கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் உப்பும் போட்டுட்டேன். இப்போ தோசை பண்ணிட்டேன். இது மிளகாப்பொடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தோசை போட்டிருக்கேன். இதுக்கு தொட்டு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் சுட ரைஸ், அப்புறம் முள்ளங்கி சாம்பார், அடுத்தது பீன்ஸ் பொரியல், அப்புறம் எனக்காக உருளைக்கிழங்கு வறுவல். என்னதான் சாம்பாரோட பொரியல் சாப்பிட்டாலும் அந்த வறுவல் சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு வறுவல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.